எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எதை பற்றினா ஆல் ஐஸ் ஆன் ரஃபாக். கிரிக்கெட் செலிபிரிட்டிஸ், சினிமா நடிகர்கள், மிகப்பெரிய ஒரு பிரபலங்கள், அரசியல் தலைவர்கள், பொதுமக்கள், இப்படி எல்லாருமே அவங்களுடைய வாட்ஸ்அப்பில், இன்ஸ்டாகிராமில், ட்விட்டரில் எல்லாமே ஸ்டேட்டஸாக வச்சுட்டு இருக்குது ஆல் ஐஸ் ஆன் ரஃபாக். இந்த ரஃபாக் அப்படின்னா என்னது, ஏன் அவங்களுக்கு இவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க உலகம் ஃபுல்லாக அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பார்த்திங்கன்னா, இஸ்ரேலுக்கும் ஈஜிப்டுக்கும் நடுவில் காசா அப்படின்னு சொல்லி சின்ன நாடு, அது ரொம்ப சின்ன நாடு. அந்த நாடே பார்த்திங்கன்னா, அந்த நாட்டோட சைஸே பார்த்திங்கன்னா நம்ம சென்னை அளவு தான் இருக்கும் அந்த நாட்டோட சைஸ். அந்த நாட்டுக்குள்ளே இருக்கிறது தான் இந்த ரஃபாக் அப்படின்ற ஒரு இடம். அந்த நாட்டில் என்ன பிரச்சனைனா, அமாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்குது. அது ஒரு பயங்கரவாத அமைப்பு. அந்த அமைப்பை எதிர்த்து உலகத்தில் பல நாடுகள் இது ஒரு பயங்கரவாத அமைப்பு, இந்த அமைப்பை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பல முயற்சிகள் எடுத்தாங்க. இதில் இஸ்ரேல் ரொம்ப தீவிரமாக இருந்தாங்க, அந்த அமைப்பை அழிச்சே தீரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணி அமெரிக்கா, ஜெர்மனி போன்ற நாடுகள் இஸ்ரேலுக்கு அவங்களுடைய ஆயுதங்களை வழங்கினாங்க. ஆயுதங்களை வச்சு இஸ்ரேல் இந்த ஹமாஸ் என்ற அமைப்பை அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து காசான்ற நாட்டு மேலே கொண்டு போட்டுட்டு இருந்தாங்க, எல்லாம் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே போயிட்டு காசான்ற நாட்டுக்குள்ளேயே நாங்கள் போகிறோம், அந்த நாட்டுக்குள்ளே போய் அவங்களை தேடி கண்டுபிடிச்சி அழிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை வெளியிடுறாங்க. இதை தெரிஞ்சுக்க காசா மக்கள் ஒரு பதட்டம் ஆயிடுறாங்க. என்ன நாட்டுக்குள்ளே வந்தாங்கன்னா நாங்கள் எங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்போ இஸ்ரேல் ராணுவம் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் காசான்ற நாட்டுடைய நார்த் சைடில் முதல்ல சர்ச் பண்ண போகிறோம், அந்த இடத்துல நாங்கள் அவங்களை தேடி கண்டுபிடிக்க போகிறோம். அதனால் பொதுமக்கள் முடிஞ்சவளுக்கு நீங்கள் அந்த நாட்டுடைய சென்ட்ரல் பகுதிக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே அங்கே இருக்க மக்கள் அவங்களோட முடிஞ்சது கையில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் எடுத்துக்கிட்டு நாட்டுடைய சென்ட்ரல் பகுதிக்கு வராங்க. இந்த டைமில் இஸ்ரேல் அந்த அந்த காசா அப்படின்ற நாட்டோட நார்த் சைடை ஃபுல்லாக அழிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் நார்த் சைடை ஃபுல்லாக சர்ச் பண்ணிட்டோம், இப்போ நாங்கள் சென்ட்ரல் பக்கம் வர போகிறோம். சென்ட்ரலில் இருக்க பொதுமக்கள் எல்லாருமே கிளம்பி சவுத் சைடு போயிடுங்க, அதாவது சவுத் ஆஃப் காசா அங்கே போயிடுங்க. அந்த சவுத்தில் தான் இந்த ராஃபாக் அப்படின்ற இடம் இருக்குது, நீங்கள் அங்கே போயிடுங்க அப்படின்றாங்க. மக்களுக்கு ஒன்றும் புரியாமல் இருந்தாலும் மறுபடியும் உயிர் பயந்து அங்கேருந்து கிளம்பி இந்த சவுத் சைடுக்கு வராங்க. இந்த இஸ்ரேல் மறுபடியும் சென்டரில் போயிட்டு அட்டாக் பண்ணி இந்த காசா அப்படின்ற நாட்டுடைய சென்டர் பகுதியும் ஃபுல்லாக அழிச்சிடுறாங்க. இப்போ உலகத்தில் இருக்க பொதுமக்கள் எல்லாருமே, உலகத்தில் பெரிய பெரிய நாடுகள் எல்லாருமே என்ன இஸ்ரேல் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க, இப்போ என்ன பண்ணுவாங்க, அடுத்து இருக்கிறதே அந்த கொஞ்சம் இடம் தான், அந்த சவுத்தில் தான் மக்கள் இருக்காங்க, அங்கேயும் போயிட்டு இவங்க தாக்குதல் பண்ணிட்டாங்கன்னா மக்கள் எங்கே போவாங்க? ஏன்னா அதுக்கு அடுத்த நாடு ஈஜிப்ட் நாட்டுக்குள்ளே போக முடியாது. அங்கே மிகப்பெரிய சுவர்கள்லாம் கட்டி ஈஜிப்ட் அவங்களுடைய பார்டரை பாதுகாத்துட்டு இருக்காங்க, யாரும் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு. அப்போ இந்த மக்கள் எங்கே போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இப்போது அமெரிக்காவுடைய ஜோ பைடன் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் இந்த சவுத்தில் இருக்கிற ரஃபாக்கில் இருக்கக்கூடிய மக்கள், இந்த சவுத் பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் யாருமே நீங்கள் அட்டாக் பண்ணக்கூடாது. அப்படி அட்டாக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் தரக்கூடிய இந்த ஆயுதங்கள் சப்போர்ட்டை நாங்கள் முற்றிலுமாக நிறுத்திடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பை வெளியிடுறாங்க. அதுக்கப்புறம் இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்கன்னா, என்ன பண்ணி யோசிச்சுட்டு இருக்கும்போது அமெரிக்கா மட்டும் இல்லாமல் மற்ற நாடுகள் எல்லாமே இதே மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லும்போது இஸ்ரேல் ஒரு யோசிக்கிறாங்க, சரி நாங்கள் அந்த நாட்டில் அந்த பகுதியில் இருக்க மக்கள் யாருமே நாங்கள் துன்புறுத்த மாட்டோம், நாங்கள் இனிமேல் தாக்குதல் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது மக்கள் அந்த காசா நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ரஃபாக் பகுதியில் வாழ்ந்துருக்க மக்கள் எல்லாருமே கொஞ்சம் சந்தோஷப்படுறாங்க. நம்மளை இனிமேட்டு தாக்க மாட்டாங்க, நம்ம இருக்கிறத வச்சுட்டு வாழ்ந்துக்கலாம், இதுமாரி இது நம்ம வீடு, இது நம்ம ஊர் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ஒரு சின்னதாக ஒரு டென்ட் கட்டிட்டு அந்த இடத்துல வாழ்ந்துட்டுருக்காங்க. அந்த இடத்துல கரண்ட் கிடையாது, தண்ணி வசதி கிடையாது, சாப்பாடு கிடையாது, இப்படி கஷ்டப்பட்டு சரி இருக்கிறது நம்ம உயிர் போயிடுச்சா போதும் அப்படின்ற பயத்தில் வாழ்ந்துட்டுருக்காங்க. இப்போ தான் என்ன நடக்குதுன்னா, இஸ்ரேலுக்கு ஒரு ரகசிய தகவல் கிடைக்குது. அது என்னன்னா, 2 பேர், அதாவது ஹமாஸ் அமைப்பை சேர்ந்த 2 பேர் இந்த ரஃபாக் அப்படின்ற இடத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் கிடைக்குது. இது தெரிஞ்சவங்க இஸ்ரேல் என்ன பண்ணுறாங்கன்னா, எந்த நாட்டோடையும் எந்த ஒரு தொடர்பும் இல்லாமல் நைட்டோட நைட்டாக இந்த ரஃபாக் நாட்டு மேலே குண்டு மழை பொழிகிறாங்க. அதுக்கப்புறம் அன்றைக்கி நைட் நம்ம இனிமேல் உயிரோடு இருப்போம், நம்ம இனிமேல் இந்த நாட்டில் ஏதோ ஒரு வேலை செஞ்சு போய் பொழைச்சிட்டு எப்படியோ நம்ம குடும்பங்களை காப்பாற்றிடலாம், நம்ம பசங்களுக்கு ஏதோ ஒரு படிப்பு கொடுத்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு இருந்தவங்க எல்லாரோட வாழ்க்கை அந்த நைட்டோடு முடியுது. காலையில் அந்த குண்டு மழை பொழிஞ்ச சத்தம் கேட்டவொன்னே எல்லாம் எழுந்து பார்க்கும்போது பக்கத்தில் படுத்துட்டு இருந்த அம்மா, அப்பா, தங்கச்சி இப்படி யாருமே அந்த இடத்துல உயிரோடு இல்லை, எல்லாருடைய சாம்பல் மட்டும்தான் இருக்குது. இப்பேற்பட்ட ஒரு நிகழ்வு நடந்த பிறகு இது உலகம் ஃபுல்லாக மிகப்பெரிய ஒரு விஷயமா வெடிக்குது. உலகத்தில் இருக்கிற பொதுமக்கள் எல்லாருமே கொந்தளிக்கிறாங்க. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படி ஒரு அட்டாக் தேவையா? ஒரு 10 பேர் கொல்லணும், 10 பேர் கண்டுபிடிக்கணும், 10 பேர் அடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது, லட்சக்கணக்கான மக்களை கொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தில் பல கோடி மக்கள் பொங்கி எழுறாங்க. எல்லாருமே நாங்கள் ரஃபாக் நாட்டுக்கு சப்போர்ட் பண்ணுவோம், ரஃபாக் நாட்டுகளில் இருக்க மக்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம், அந்த இடத்துல இனிமேல் எந்த ஒரு தாக்கத்தில் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த ஹேஷ்டேக் போட்டுட்ருக்காங்க.
இப்போது அந்த இடத்துல எப்படி இருக்கு நிலைமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஃபாக் நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு பாதிக்கு மேலே மக்கள் அழிஞ்சு போயிட்டாங்கன்னு சொல்லலாம். ஒரு விஷயம் கேள்விப்பட்டது என்னென்னா, ஒரு பிறந்த குழந்தை, ஒரு 3 நாள் ஆன குழந்தை, அவங்க அப்பாவுக்கு அது தன்னோட குழந்தையா என்னன்னு தெரியல. ஏன்னா அந்த குழந்தையோட உடம்பு அந்தளவுக்கு ஒரு மோசமான நிலைமையில் இருக்குது அந்த குண்டு வெடிப்பினால். இப்படி தான் அந்த இடத்துல இப்போ அந்த நிலைமை இருக்குது. இந்த மாதிரி ஒரு நிலைமை எங்கேயுமே வரக்கூடாது அப்படின்னு தான் எல்லாருமே யோசிச்சுட்ருக்காங்க. எல்லாருமே ஒரு அமைதியாக இருக்கணும், ஒரு போர் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது தான் ஒரு 10 பேரோ ஒரு 100 பேர் சேர்ந்து இருக்க ஒரு அமைப்பு ஒரு நாட்டில் இருக்கும்போது, அந்த நாட்டோட அந்த 100 பேரை அழிக்கணும்னு, அந்த நாட்டோட மக்கள் மொத்த பேரை அழிக்கணும் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன் அது என்ன விதத்தில் கரெக்ட் அப்படின்னு தெரியல. இஸ்ரேல் இது பண்ணது சரியா தவறா அப்படின்றது உலக மக்களுக்கு தான் தெரியும். அவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசிச்சுருக்காங்க. ஆனால் இப்படி ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்குது, இதுக்கு ஒரு முடிவு எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரஃபாக் மக்கள் காத்துட்ருக்காங்க.